சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 18/11/2020 இன்றைய மல்லின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சத்தியமான தந்தை மூலமாக சத்தியமான தேவதைகளாக சத்தியநாராயணனாக மாற்றப்படுறீங்க. அதனால் அங்கே சத்தியுகத்தில் இந்த சத்தியமானவருடைய தொடர்பு உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா அவருக்கு சமமாக உங்களை மாற்றி அனுப்புகிறார். கேள்வி: தேவதைகள் சத்தியுகத்தில் ஏன் எந்த பாவ காரியமும் பண்ணுறது கிடையாது? பதில்: காரணம், அவங்க உண்மையான தந்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்காங்க. ஸோ எப்போ ராவணனுடைய சாபம் வருதோ அப்போ தான் பாவ காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது எப்போ வருது? துவாபர யுகத்தில் இருந்து தான். அதனால் சத்தியுக திரேதாயுகத்திலையும் நீங்கள் சத்கதியில் இருப்பீங்க. அந்த நேரத்தில் துர்கதிக்கான விஷயமே இருக்காது, எந்த விகாரமும் அங்கே இருக்காது. அதனால் எந்த பாவ காரியங்களும் அங்கே நடக்காது. துவாபர கலியுகத்தில் எல்லாருமே துர்கதியில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க தொடர்ந்து பாவ காரியங்களே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை புரிஞ்சிக்கணும். ராவணனுடைய சாபம் எப்போ கிடைக்குது? ராவணனுடைய வழிப்படி நடந்தால் கிடைக்கிது. ஸோ அப்போ பாவம் செய்வோம், துக்கமும் வரும். ஓம் சாந்தி. பாபா இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். அவர் தான் பரமபிதா பரமாத்மாவாக, பரம ஆசிரியராக, பரம சத்குருவாக இருக்கிறார். மனிதர்களுக்கு அப்பாவை பற்றிய இந்த மகிமையை சொல்லும் பொழுது ஸ்ரீகிருஷ்ணர் அனைவரின் தந்தை கிடையாதுன்னு நிரூபணமாகிடுது. ஏன்னா அவரோ சின்ன குழந்தை, சத்தியுகத்தின் இளவரசன், சத்தியுகத்தின் முதல் குழந்தை. அவர் ஆசிரியர்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவரே டீச்சர்கிட்ட போய் படிப்பார், இல்லை ஸ்கூலில் போய் படிப்பார் அங்கே சத்தியுகத்தில். ஆனால் அங்கே குருமார்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி எல்லோரும் சத்கதியில் இருப்பாங்க. சத்கதி கொடுக்கறதுக்கு தான் குரு, இல்லையா? அரைக்கல்பம். ஸோ அப்போ பாருங்கள், அப்போ இதெல்லாம் பண்ணாதவர் பாபா தான். பாபாவுக்கு எந்த ஆசிரியரும் கிடையாது, அவர் குழந்தையாக பிறக்கிறதும் கிடையாது, அவர் எந்த ஸ்கூலில் போய் படிக்கிறதும் கிடையாது. ஸோ அப்போ சத்குருவுக்கே ஒருத்தர் ஞானத்தை கொடுக்க முடியுமா என்ன? பரம ஆசிரியருக்கே ஒருத்தர் ஞானத்தை கொடுக்க முடியுமா என்ன? ஸோ அப்படி இருப்பவர் சிவபாபா தானே தவிர ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாது. அரை கல்பம் சத்கதியும் அரை கல்பம் துர்கதியும் இருக்குது. சொர்க்கத்தில் சத்கதி இருக்கிறதுனால அங்கே இந்த ஞானத்துக்கான அவசியமே கிடையாது. அங்கே இந்த ஞானத்துடைய பேர் அடையாளமே இருக்காது. ஏன்னா இந்த ஞானத்தின் மூலமாக சத்கதியை 21 ஜென்மத்துக்கு பலனாக அடைஞ்சிடுறாங்க. இப்போ இந்த ஞானத்தை எடுத்து பிறகு துவாபர யுகத்திலிருந்து கலியுகத்தின் இறுதி வரைக்கும் துர்கதி தான். அப்படி இருக்கும்போது ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி துவாபர யுகத்தில் இருக்க முடியும்? துர்கதியில் அவர் வருவார்? யாருக்குமே இது புரியல. ஸோ இந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப ஆழமான முக்கியத்துவம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிய வைக்கணும். நீங்கள் இதை சிவபாபாவோ பரமபிதா பரமாத்மா பரம ஆசிரியர், ஆங்கிலத்தில் சுப்ரீம் அப்படின்னு அவரை மட்டும்தான் சொல்ல முடியும். சில இங்கிலீஷ் வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருக்குது. உதாரணத்துக்கு ட்ராமா அப்படின்ற வார்த்தை. ஸோ நாடகத்தை ட்ராமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாடகத்தில் நடிகர்களை மாற்றலாம். ஸோ இங்கே பாபா ட்ராமான்றதை சினிமா அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். நாடகத்தில் ஒருத்தர் வரலைன்னா அதுக்கு பதில் இன்னொருத்தருக்கு அந்த வேஷத்தை போட்டு நடிக்க வைக்கலாம். ஒவ்வொரு தடவை நடிப்பு கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஆனால் சினிமா அப்படி கிடையாது. ஒன்ஸ் எடுத்திங்கன்னா அதே தான் ஓடும், திரும்ப திரும்ப எத்தனை தடவை பார்த்தாலும். அந்த மாதிரி தான் இந்த உலக சக்கரம் திரும்ப திரும்ப சுற்றுது. ஆனால் எப்படி சுற்றுது? அதே மாதிரி தான் சுற்றுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதே மாதிரி சுற்றுதா அல்லது ஒவ்வொரு தடவையும் மாறுதா தெரியாது. ஏற்கனவே என்ன நிச்சயிக்கப்பட்டிருக்குதோ அதுதான் நடக்குது, தலைவிதிப்படி தான் நடக்குது அப்படின்னு மனிதர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஏற்கனவே அதே நாடகம் திரும்ப நடக்குதுன்னு தான் அர்த்தம். அது அவங்களுக்கு புரியல.
மனிதர்கள் தான் இந்த சக்கரத்தை சுற்ற வேண்டியதாக இருக்குது. அப்போ அங்கே ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்க ப்ரீடெஸ்டின்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களே அறியாமல் கரெக்டான ஞானத்தை தான் சொல்கிறாங்க, ஆனால் அதை உணர மாட்டுறாங்க. மனிதர்கள் இந்த சக்கரத்தில் சுற்றணும். இந்த சக்கரம் எவ்வளோ காலம் நடக்கும்? 5000 வருஷம். எப்படி திரும்ப திரும்ப நடக்குது? சுற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? இது எதுவுமே யாருக்கும் தெரியாது. ஸோ புத்த வம்சம் மற்றும் இஸ்லாமிய வம்சத்தை சார்ந்தவர்கள் நடிக்கிறாங்க. ஆனால் பிராமணர்களுக்கு வம்சம் கிடையாது. இது பிராமண குலம் இல்லை, பிராமணர்களுக்கு ராஜ்யம் கிடையாது. ஆனாலும் இதுதான் மிக உயர்ந்த குலம்னு சொல்லப்படுது. ஏன்? இப்போ நீங்கள் படிக்கிறதுனாலையும் அதன்படி நடக்கிறதன் மூலமாகவும் அந்த முயற்சியின் பலனாகத்தான் சொர்க்கராஜ்ய பதவியே அடையிறீங்க. இதற்கு பிறகு தான் தேவதை வம்சமே வருது. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் பலன் மொத்தமாக சேர்த்து அங்கே சொர்க்கம் கிடைக்கிது இல்லை. இங்கே நீங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறதன் மூலமாக பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்றது இப்போத்தைய விஷயம்தான். ஸோ இதை புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. தேவதைகள். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு தான் எல்லாமே வருது. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு பொறுத்துக்கிறீங்க. ஸோ அதுக்கு அவ்வளோ பெரிய பலன். தேவதைகள், அதாவது சூக்ஷ்மவதனவாசிகள், ஃபரிஸ்தா சூக்ஷ்மவதனத்தில் இருப்பாங்க. அங்கே ஸ்தூல உடல், எலும்பு தோல் இதெல்லாம் இருக்காது. ஆனால் தேவதைகளுக்கு எலும்பு தோல் இருக்கும். பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறாரு, விஷ்ணு பிறகு பிரம்மா ஆகிறாரு. ஏன் பிரம்மா விஷ்ணுவுடைய தொப்புலேருந்து வெளிப்படுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க? இந்த விஷயங்கள் எதுவுமே சூக்ஷ்மவதனத்தில் இருக்கிறது கிடையாது. அங்கே யாரும் நகைகளும் அணிஞ்சு இருக்க மாட்டாங்க. ஆனால்தான் பிரம்மாவை வெள்ளை ஆடை அணிந்த பிராமணனாக காட்டப்பட்டிருக்கு. ஸோ அதேமாதிரி விஷ்ணு தொப்புலேருந்து பிரம்மா வர மாதிரிலாம் அங்கே இருக்காது. ஸோ அது ஒரு சிம்பாலிக்காக பக்தியில் காட்டிட்டாங்க, அவ்வளோதான். ரெண்டும் ஒரே ஆத்மா அப்படிங்கிறதுக்காக. ஸோ விஷ்ணுவுடைய பல ஜென்மத்தின் கடைசி ஜென்மத்தில் தான் அவர் பிரம்மாவை பிறக்கிறார். ஒரு சாதாரண ஏழை மனிதனாக இருக்கிறார். ஸோ அதனால் காட்டு நாடை அணிஞ்சிருக்கிறார். பாவம், மனிதர்களுக்கு சூக்ஷ்ம உடல்னா என்னன்னு தெரியல. பாபா சொல்கிறாரு, அங்கே எலும்பு தோல் இல்லாத ஃபரிஸ்தாக்கள் தான் இருப்பாங்க. சூக்ஷ்ம லோகத்தில் எந்த விதமான அலங்காரமும் இருக்காது. மற்றபடி அவங்க பக்தியில் இந்த மாதிரி நிறைய படங்களை உருவாக்கிட்டதுனால அது காட்சி கொடுத்து பாபா அர்த்தம் சொல்கிறார், அவ்வளோதான். ஸோ இது எப்படின்னா ஹனுமான் காட்சி காட்டுற மாதிரி. ஆனால் உண்மையில் அந்த மாதிரி ஹனுமான் மாதிரிலாம் யாரும் கிடையாது. ஆனால் பக்தி மார்க்கத்தில் அந்த மாதிரி படத்தை வச்சுட்டாங்க. ஸோ அதே முழு நம்பிக்கையோட தீவிர பாவனையோட பக்தி செய்யும்போது அந்த காட்சியை காட்ட வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட இந்த உண்மையை சொன்னால் கூட அவங்க கோச்சிக்கிறாங்க. அதேமாரி தேவி துர்காவை எவ்வளோ பூஜை பண்ணி பிறகு தண்ணியில் மூழ்கடிச்சிடுறாங்க. இதெல்லாம் பக்தி மார்க்கம். அவங்க பக்தி மார்க்கத்தில் கழுத்து வரை புதைக்குழியில் சிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி அவங்கள விடுவிக்கிறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்கள விடுவிக்கிறது பக்தியிலேருந்து. சிலர் மற்றவர்களை விடுவிக்கிறதுக்கு கருவியாகி கடைசியில் தானே போய் சிக்கிக்கிறாங்க. ஸோ இப்போ பாபா சொல்கிறது விகாரத்தில் சிக்கிக்கிறாங்க. கழுத்து வரை புதைகுழியில் சிக்கி விகாரத்தில் விழுந்துடுறாங்க. ஏன்னா அதுதான் காமம் தான் இருக்கிற மிகப்பெரிய புதைக்குழி, அதில் போய் சிக்கிக்கிறாங்க. சத்தியுகத்தில் இதெல்லாம் இருக்காது, காமமெல்லாம் இருக்காது. நாம் இப்போ சத்தியமான தந்தை மூலமாக சத்தியமான தேவதைகளாக மாறிட்டு இருக்கிறோம். சத்தியுகத்தில் சத்தியத்துடைய தொடர்பு, அதாவது சிவபாபாவுடைய தொடர்பு இருக்காது. இந்த பக்தி மார்க்கத்தில் தான் நிறைய சத்சங்கங்கள் நடக்குது. அந்த மாதிரி சத்சங்கமும் அங்கே நடக்காது சத்தியுகத்தில். மனிதர்கள் எல்லாருமே கடவுளுடைய ரூபம்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவுமே அவங்களுக்கு தெரியல. பாபா தான் இங்கே புரிய வைக்கிறாரு.
கலியுகத்தில் எல்லாரும் பாவாத்மாக்களாக இருக்கிறாங்க. சத்தியுகத்திலேயோ எல்லோரும் புண்ணியாத்மாக்களாக இருக்கிறாங்க. இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. நாம் இப்போ சங்கமயுகத்தில் இருக்கிறோம். கலியுகம் மற்றும் சத்தியுகம் ரெண்டுத்தை பற்றியும் நமக்கு தெரியும். முக்கியமான விஷயமே இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கலியுகத்துலேருந்து சத்தியுகத்துக்கு போகணும். விஷக்கடல்லேருந்து பார்க்கடலுக்கு போகணும். மக்களுக்கு புரியல, சத்தியுகம் தான் பார்க்கடல் அப்படின்ட்டு. இப்போ இருக்கிறது தான் விஷக்கடல்னு புரியல. பாபா தான் கர்மம், விகர்மம், அகர்மம் போன்ற அனைத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். மனிதர்கள் காரியம் செய்கிறாங்க. அதில் சில விஷயங்கள் அகர்மமாகவும் சில காரியங்கள் பாவகர்மமாகவும் இருக்குது. ராவண ராஜ்யத்தில் அனைத்து கர்மங்களும் பாவகர்மங்களாகவே இருக்குது. ஏன்னா தேக உணர்வுனால தான் அனைத்தையும் பண்ணுறாங்க. சத்தியுகத்தில் எந்த விதமான பாவ காரியங்களும் நடக்காது. ஏன்னா அங்கே ராமராஜ்யம் இருக்கும். அப்பா கிட்ட ஆசீர்வாதம் அடைஞ்சாத இல்லையா, அப்பாவுடைய ஆசீர்வாதம் தான் அங்கே ராஜ்யமாக கிடைச்சிருக்குது. ஸோ அப்பாவுடைய ஆசீர்வாதம் அடைந்த பிறகு உங்களுக்கு நீங்கள் எப்படி பாவக்காரியம் செய்வீங்க? பிறகு துவாபரகத்தில் தான் ராவணன் உங்களுக்கு சாபம் கொடுக்குறோம். அப்போ தான் நீங்கள் பாவக்காரியம் செய்கிறீங்க, துக்கம் அனுபவிக்கிறீங்க. இந்த நாடகமே சுக துக்கத்தின் விளையாட்டு. எல்லாருமே துக்கத்தில் தான் அப்பாவை நினைக்கிறாங்க, சந்தோஷத்தில் யாருமே நினைக்கிறதில்ல. அதனால் சொர்க்கத்தில் யாரும் பாபா நினைக்கிறதில்ல, நரகத்தில் நினைக்கிறாங்க. நரகத்தில் அதிக துக்கம் வரும்போது பயங்கரமாக நினைப்பாங்க. பாபா குழந்தைங்களே பாபாவை நினைக்கிறது ரொம்ப துக்கம் வரும்போது அதிகமாக நினைப்போம். ஏன்னா நமக்கு கிளியராக தெரியும், பாபாவை நினைக்காதனால, அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணதுனால தான் நமக்கு துக்கம் வருது அப்படின்னு. அப்போ தான் உருகி நினைக்க முயற்சி பண்ணுவோம். ஆனால் நினைக்க முடியாது, ஏன்னா அந்த பாவம் நினைக்க விடாது. ஸோ அதுக்கு தான் நல்லா இருக்கும்போதே நல்லா நினைக்க கற்றுக்கணும். இல்லாட்டினா பிரச்சனை வரும்போது மாட்டிக்குவீங்க. சொர்க்கத்திலேயோ விகாரமே இருக்காது, அதனால் துக்கமும் இருக்காது, அதனால் கடவுளை நினைக்கிறதும் இல்லை. இப்போ தான் தேவதா கன்று நடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தேவதா மர தர்மத்தின் கன்று நடுற பழக்கம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. பாபா இந்த கன்று நடக்கூடிய பழக்கத்தை உருவாக்குறார். பிரிட்டிஷ் அரசாங்கம் இங்கே இருந்த பொழுது இந்த மாதிரி கன்று நடப்படுது அப்படிங்கிறது நியூஸ் பேப்பரில் வந்ததே கிடையாது. பாருங்கள், பாபா தேவதா கன்று நடுறார், வேறு எந்த கன்று நடல. ஆனால் அதை வைத்து தான் ஸ்தூல மரக்கன்றும் அதற்கப்புறம் தான் நடப்படுது. அப்போ முதலாக கன்று நடுற பழக்கத்தையும் பாபா தான் ஏற்படுத்துகிறார். ஸோ எல்லா நல்ல பழக்கத்தையுமே பார்த்திங்கன்னா பாபா தான் சூக்ஷ்மமாக பண்ணுறாரு, அதை மனிதர்கள் ஸ்தூலமாக பண்ணுறாங்க. எல்லா தர்மங்களும் இப்போ இருக்குது, தேவதா தர்மத்தை தவிர. அது மட்டும் மறைஞ்சிடுச்சு. தங்களுடைய தர்மத்திலும் கர்மத்திலும் கெட்டு போன காரணத்தினால தர்மத்துடைய பேரே மாற்றிட்டாங்க. தேவதா தர்மன்றதுக்கு பதில் இந்த தர்மம்னு சொல்லிட்டாங்க. யார் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க மீண்டும் அதே தேவதா தர்மத்துக்கு போயிடுவாங்க. எல்லாருமே அவங்கவுங்க தர்மத்துக்கு போயாகணும். யார் கிறிஸ்தவ தர்மத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க அதிலிருந்து வெளியில் வர முடியாது, தேவதா தர்மத்துக்கு போக முடியாது. அப்படின்னா கிறிஸ்டினாக பிறந்த யாருமே போக முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் எல்லா தர்மத்திலையும் போயிட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவ தர்மத்திலேயே இருக்கிற ஆத்மா வராது. பட் தேவதா தர்மத்தை ஆத்மா போன ஆத்மா தான் வரும். ஸோ ஒவ்வொரு தர்மமுமே அப்படி தான். இப்போ இந்து மதத்தில் இருக்கிறவங்க கிறிஸ்தவ தர்மத்துக்கு போகிறாங்கன்னா அது ஏற்கனவே அது கிறிஸ்தவ தர்மத்தை ஆத்மா ஏதோ கணக்கு வழக்காக இந்து தர்மத்தில் பிறந்திருக்கும், அப்படி தான் போகுமே தவிர இந்து தர்மத்துடைய ஆத்மா போகாது. என்ன பண்ணாலும் சும்மா போகும், சர்ச்சுக்கெலாம் போகுமே தவிர மதம் மாறாது. அப்படியே போயிட்டு டக்குன்னு வந்துடும். பிடிச்சிருக்கும், ஏன்னா அந்த நல்ல குணம் இருக்கனால பிடிச்சிருக்கும். பட் இருந்தாலும் அதை விட இதில் ஏதோ இருக்குதுன்ட்டு திரும்ப வந்துடும். ஸோ அப்போ அவங்கள அந்த தர்மத்திலேருந்து விடுவிக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம ஞானத்தை கொடுக்கறது தான் நம்ம வேலை. எடுக்காது அவங்க எந்த தர்மத்தை சார்ந்தவர்கள்ன்றதை பொறுத்தும் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் நம்ம கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா எல்லா ஆத்மாவும் முக்தி அடைஞ்சு தான் ஆகணும். தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவ தர்மத்துக்கு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக தேவதா தர்மத்துக்கு திரும்ப வந்துடுவாங்க. முஸ்லீம் தர்மத்துலேருந்து எல்லா தர்மத்துலேருந்தும் திரும்ப வந்துடுவாங்க. அவங்களுக்கு தான் இந்த ஞானம்
ரொம்ப பிடிக்கும், இந்த யோகம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு அதை நிரூபிக்குது. ஸோ இதை புரிஞ்சிக்கிறதுக்கும் புரிய வைக்கிறதுக்கும் விசால புத்தி வேணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா தாரணை பண்ணணும். இதை நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கும்போது ஏதோ புக்கை படித்து சொல்லக்கூடாது, கீதா உபன்யாசம் பண்ணுற மாதிரி. ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த கீதையை மனப்பாடமாக வச்சுருப்பாங்களாம். ஸோ அதனால் அதிலிருந்து அவங்க தங்களுடைய சொந்த அர்த்தத்தை கிரகித்து சொல்லுவாங்க. எல்லாமே சமஸ்கிருதத்தில் இருக்கும். நீங்கள் கடலையே மையாக்கி ஒட்டுமொத்த காட்டில் உலகத்தில் உள்ள அத்தனை காட்டில் உள்ள மரத்தையும் பேனாவாக்கினாலும் இறைவன் கொடுக்குற ஞானத்தை எழுதி முடியாது. அவ்வளவு ஞானம் இருக்குது. மற்றபடி அந்த பக்தி மார்க்கத்தின் கீதையோ ரொம்ப சின்னது, வெறும் 18 அத்தியாயம் தான் இருக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய பேர் கழுத்தில் அந்த குட்டி கீதையை சின்னதாக செஞ்சு டாலர் மாதிரி போட்டுக்கிறாங்க கழுத்தில். அதில் ரொம்ப சின்ன சின்னதாக எழுதப்பட்டிருக்கும். ஆனால் உண்மையில் அந்த கீதையுடைய சாரம் அல்லது பாபா கொடுக்குற இந்த கீதையுடைய சாரம் ஒரு வினாடிக்கான விஷயந்தான். அப்பாவை நினைக்கணும், அவ்வளோதான். அப்பாவுடைய ஆகிட்டாலே நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிட்ட மாதிரி தான் இல்லையா? கண்டிப்பாக சொர்க்கம் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் உங்களுடைய பதவி உங்களுடைய முயற்சியை பொறுத்து. எந்த அளவுக்கு நான் அப்பாவுடைய வழிபடி தான் நடப்பேன்றதில் 100% பர்ஃபெக்டாக இருக்கிறீங்களோ அதை பொறுத்து. சில குழந்தைங்க பாபாவுக்கு எழுதுகிறாங்க, பாபா நான் உங்களுடைய ஒரு நாள் குழந்தை. ஒரே நாள்லேயே அவங்களுக்கு அவ்வளோ நிச்சய புத்தி உடனே பாபாவுக்கு லெட்டரே எழுதுகிறாங்க. ஸோ நீங்கள் பாபா குழந்தை ஆகிட்டிங்கனாலே என்ன அர்த்தம்? உலகத்தின் எஜமானர் ஆகிட்டீங்க. ஆனால் இது எல்லாருடைய புத்தியிலும் உட்கார மாட்டேங்குது. நீங்கள் உலகத்தின் எஜமானர் ஆகிறீங்க தானே, அங்கே வேறு எந்த கண்டமும் இருக்காது. ஸோ அதோடைய பேரடையாளம் கூட மறைஞ்சிடும். ஸோ இப்போ பார்க்குற மாதிரி மற்ற கண்டங்கள், ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா இதெல்லாம் இருந்துச்சுன்னு கூட அங்கே யாருக்கும் தெரியாது இல்லை. அப்போ சொர்க்கம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் இருக்குது போல இருக்குன்னு நினச்சிக்குவாங்க. ஏன்னா ஒருவேளை அந்த கண்டங்கள் இருந்துச்சுன்னா அதோடைய வரலாறு புவியியலும் இருந்திருக்கும். ஸோ அதனால் அங்கே கிடையாது. அதனால தான் சொல்லப்படுது நீங்கள் உலகத்தின் எஜமானர் ஆகிறீங்க அப்படின்ட்டு. நான் உங்களுடைய தந்தை, ஞானக்கடல் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். இந்த ஞானம் மிக உயர்ந்தது. எந்தளவுக்கு உயர்ந்தது? இதன் மூலம் உலகத்துக்கே நாம் எஜமானராக ஆகிறோம். நம்மளுடைய பாபாவோ பரம் சுப்ரீம், அவர் தான் உண்மையான தந்தை, உண்மையான ஆசிரியர். அவர் நமக்கு சத்தியத்தை தான் போதிக்கிறார். பாபா நமக்கு எல்லையற்ற ஞானத்தை கொடுக்குறாரு. எல்லையற்ற ஞானத்தை கொடுக்கக்கூடிய எல்லையற்ற குரு. ஆனால் ஏன் எல்லையற்ற குரு? ஏன்னா அனைவருக்கும் சத்கதி கொடுக்குற குரு. நாம் ஒருவருடைய மகிமையை பாடணுன்னா, அதாவது பாபாவுடைய மகிமை பாடணுன்னா அது அவருக்கு மட்டுமே பொருந்தும், வேறு யாருக்குமே பொருந்தாது. அதனால தான் மகிமை எல்லாமே ஒரு பாபாவுக்கு தான். ஸோ எதனால் அவருக்கு மகிமை? தனக்கு சமமாக அவர் நம்மளையும் மாற்றுறதுனால. ஸோ அப்போ நீங்களும் பதித்த பாவனராகிறீங்க இல்லையா? பாபா பதித்த பாவனர் நம்மளை தூய்மையாக்குறாரு, நாமளும் மற்றவர்களை தூய்மையாக்குறோம். அப்போ நம்மளும் பதித்த பாவனர் தான். மனிதர்கள் சத்நாம் அப்படின்னு எழுதுறாங்க, அதாவது உண்மையின் பெயரில் அப்படின்ட்டு. தாய்மார்களாகிய நீங்கள் தான் பதித்த பாவனி கங்கை. உங்களை சிவசக்தி என்னும் சொல்லலாம், அல்லது சிவசேனையை சார்ந்தவர்கள்னும் சொல்லலாம். சிவகுலத்தை சார்ந்தவர்கள், அதாவது பிரம்மாவின் குமாரர்கள் மற்றும் குமாரிகள், சிவவம்சத்தை சார்ந்தவர்கள். எல்லாருமே சிவவம்சத்தை சார்ந்தவர்கள். ஆனால் பிரம்மா மூலமாக படைப்பு படைக்கப்படுது. அதனால் பிரம்மா குமார் குமாரிகளாகி நீங்கள் இந்த சங்கமயுகத்தில் தான் இருக்கிறீங்க. ஸோ பிரம்மா மூலமாக உங்களை பாபா தத்தெடுக்கிறார். முதல்ல பிரம்மகுமார் குமாரிகளாக நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இதை யாராவது ஏற்க மறுக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள்,
இவர் தான் பிரஜாபிதா பிரம்மா. இவர் உடம்புல தான் சிவபாபா பிரவேசமாகி இருக்கிறாரு. அவரே சொல்கிறாரு, இவருடைய பல ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தில் நான் பிரவேசிக்கிறேன். பிரம்மாவை விஷ்ணுவுடைய தொப்புளிலிருந்து வெளிப்படுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. தொப்புலேருந்து தாமரை கொடி வெளிப்படுற மாதிரி, தாமரை மேலே பிரம்மா இருக்கிற மாதிரி. சரி, விஷ்ணு யாருடைய தொப்புலேருந்து வந்தார்? ஸோ அப்போ நம்ம காட்டலாம், ஒரு அம்புக்குறி போட்டு இதிலிருந்து அவர் வர மாதிரி இப்படியும் போடலாம் இல்லையா? விஷ்ணுவிலேருந்து தான் பிரம்மா வர்றார், பிரம்மாவிலேருந்து தான் விஷ்ணு வர்றார் அப்படின்னு போடுங்க. ஸோ இவர் அவரிலிருந்து வெளிப்படுகிறார், அவர் இவரிலிருந்து வெளிப்படுகிறார். இதை புரிவிக்கிறதுக்கு ஒரு வினாடி தான் ஆகுது. ஆனால் பிரம்மா விஷ்ணு ஆகிறதுக்கு ஒரு வினாடி, ஆனால் விஷ்ணு மீண்டும் பிரம்மா ஆகிறதுக்கு 5000 வருஷம் ஆகுது. ஸோ இது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கணும். பாபா சொல்கிறார், லக்ஷ்மி நாராயணன் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறாங்க. ஸோ 84 பிறவி நாராயணன் ஆத்மா எடுத்துடுச்சு. அவருடைய அந்த கடைசி பிறவியில் தான் நான் அவருக்குள்ளே பிரவேசமாகி மீண்டும் அவரை நாராயணனாக மாற்றுறேன். இதை புரிஞ்சுக்கணும். ஸோ உட்காருங்க, நாங்கள் அவரை ஏன் பிரம்மான்னு கூப்பிட்றோன்னு சொல்கிறோம்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த படங்களை உருவாக்கியிருக்கிறோம். ஸோ அதனால் நாங்கள் உங்களுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னு அழகாக புரிய வைங்க. ஆனாலும் இதை யார் புரிஞ்சுக்கணும்னு நிச்சயிக்கப்பட்டிருக்குதோ அவங்க தான் இதை புரிஞ்சுக்குவாங்க. யார் இதை புரிஞ்சிக்கலையோ அப்போ நாம் சொல்லலாம், அவங்க நம்ம குலத்தை சார்ந்தவர்கள் கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் சொர்க்கத்துக்கு வரலாம், ஆனால் பிரஜைகளாக வருவாங்க. ஸோ எல்லாருமே இப்போ ஏழைகளாக, ஆதரவற்றவர்களாக, உதவி இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. யாருக்கு பணம் இல்லையோ அவங்கள தான் ஏழை, ஆதரவற்றவர்கள்னு சொல்லப்படுது. குழந்தைங்க இந்த மாதிரி நல்ல நல்ல கருத்துக்கள் நிறைய தாரணை பண்ணணும். ஸோ தலைப்பு தேர்ந்தெடுத்து நாம் சொற்பொழிவு செய்யணும். ஸோ பாபா இப்போ சொன்ன மாதிரி எல்லாரும் ஏழைகள்ன்றது என்ன சாதாரண தலைப்பாக என்ன? அதே மாதிரி பிரஜாபிதா பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் 4 கைகள் காட்டியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அதோடைய அர்த்தம் என்ன? பிரம்மாவுக்கே 4 கை காட்டியிருக்கிறாங்கன்னா 2 கை பிரம்மாவுடையது, 2 கை அவருடைய மகள் சரஸ்வதியுடையது. அவங்க ஜோடி கிடையாது. ஆனால் அடுத்த ஜென்மத்தில் அவங்க ஜோடி ஆகுறாங்க இல்லையா? லக்ஷ்மி நாராயணன் ஆகுறாங்க. அதான் விஷ்ணு. பிரம்மாவுடைய மகள் தான் சரஸ்வதி. அதேமாரி சங்கருக்கும் ஜோடி கிடையாது. பிரம்மாவுக்கும் ஜோடி கிடையாது, சங்கருக்கும் ஜோடி கிடையாது. அதனால தான் சிவ் சங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கர் என்ன பண்ணுறாரு? உலகழிவோ அணுகுண்டு மூலமாக தான் நடக்குது. சங்கர் ஒன்றும் உலகழிவை ஏற்படுத்தலை. ஏன்னா பாபா எப்படி குழந்தைங்களுக்கு மரணத்தை எடுத்துகிட்டு வருவார்? அது பாவம் ஆயிடுமே. உண்மையிலே உங்களை சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். எந்த வலியும் அனுபவிக்காமல் அழைச்சிட்டு போகிறார். எல்லோரும் அவங்களுடைய கர்ம கணக்கு முடித்து வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா கணக்கு முடிக்க வேண்டிய நேரம் இது. பாபா சேவை செய்கிறதுக்காக வரார். எல்லாருக்கும் சத்கதி கொடுக்குறார். உங்களுக்கும் கதி சத்கதி கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கணும். யாருக்கும் இந்த விஷயமே புரியல. சிலர் உங்களை மண்டையை உடச்சிக்க வைக்கிறாங்க இல்லை, அந்தளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு மண்டையை உடச்சிக்கிறீங்க. இருந்தாலும் அவங்களால எதையுமே புரிஞ்சிக்க முடியல. ஸோ யார் புரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்ககிட்ட சொல்லுங்கள், ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்குன்னு நீங்கள் நேரம் ஒதுக்கணும். ஸோ இங்கே நம்ம அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். இந்த உலகமே முட்களின் காடாக இருக்குது. எல்லாருமே பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கத்தை கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால தான் இது துக்கதாமம் அப்படின்னு சொல்லப்படுது. சத்தியுகத்தை தான் சொர்க்கம், சுகதாமம்னு சொல்லுவோம். எப்படி துக்கதாமமாக இருக்கிற இதே உலகம் சுகதாமமாக ஆகுது அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறோம். லக்ஷ்மி நாராயணனும் சுகதாமத்தின் எஜமானர்கள்.
பிறகு 84 பிறவி எடுத்துட்டு அவங்களும் என்ன ஆயிட்டாங்க, துக்கதாமத்துக்கு வந்துட்டாங்க. எப்படி இவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கப்பட்டது? பாபா சொல்கிறார், நான் இவருக்குள்ளே பிரவேசமாகி இவருக்கு பிரம்மன் பேர் வச்சேன், இவரை எல்லையற்ற சந்நியாசம் பண்ண வச்சேன். ஒரு வினாடியில் சந்நியாசம் பண்ண வச்சார். ஏன்னா அவர் மூலமாக தானே சேவை நடக்கணும், அவரை சேவை செய்ய வைக்கணும்ல. அப்போ எல்லாத்தையும் சந்நியாசம் பண்ண வச்சா தான் சேவை நடக்கும். அதனால தான் அவருக்கு காட்சி காட்டினது. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் அவருக்கு மட்டும் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, அவருடைய ரேங்க்கு கூட சொல்லிட்டாரு. ஏன்னா உடனே சேவை செய்யணும், அதுக்காக தான். ஸோ எல்லாமே பிரம்மா மூலமாக சிவபாபா தான் பண்ண வைக்கிறார். ஸோ பிரம்மாவுக்கு அடுத்ததும் நிறைய பேர் வெளிப்பட்டாங்க, அவங்களுக்கும் பாபா பேர் வச்சார். ஸோ இதுக்கு பூனைக்குட்டி கதைகள் கூட சொல்லியிருக்கிறாங்க. அது வெறும் கட்டுக்கதை தான். பூனை போய் உட்காந்து ஞானத்தை கேட்குமா என்ன? ஸோ பாபா சேவை செய்கிறதுக்கு நிறைய வழி சொல்கிறார். ஸோ ஏதாவது புரியல அல்லது எதுவுமே புரியல ஒருத்தருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், அப்பாவை பற்றி புரிஞ்சிக்காத வரைக்கும் உங்களால் வேறு எதையுமே புரிஞ்சிக்க முடியாது. அதனால் இந்த ஒரு விஷயத்தில் நிச்சயபத்தி வைங்க, எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா மறந்துடுவீங்க, மாயா உங்களை மறக்கடிச்சிடும் இல்லையா. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒரு சிவனே அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். ஏன்னா அப்பாவுடைய அறிமுகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் தான் நமக்கு பரமபிதாவாக பரம டீச்சராக இருக்கிறார். உலகத்துடைய முதலிடை கடை பற்றிய ரகசியத்தை சொல்கிறார். வேறு யாருக்கும் தெரியாத அந்த சிதம்பர ரகசியத்தை சொல்கிறார். ஸோ இதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நேரம் எடுக்குது. அப்பாவை புரிஞ்சிக்காத வரைக்கும் அவங்க தேவையில்லாத கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பாவை புரிஞ்சிக்காத வரைக்கும் அவங்களால சொர்க்கத்தையும் புரிஞ்சிக்க முடியாது. அப்பாவை தான் ஆல்ஃபா, சொர்க்கத்தை பீட்டா அப்படின்றோம். ஆல்ஃபா புரிஞ்சிக்காமல் பீட்டா புரியாது. ஸோ ஏதாவது ஒன்றும் இல்லாத விஷயத்தை பற்றிலாம் சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, வேதத்தில் இப்படி இருக்குது, இதில் இப்படி இருக்குது, நீங்கள் இப்படி சொல்லுங்கள், இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. ஸோ அப்பா சொல்கிறது தான் சத்தியம், அவர்கிட்ட தான் சிருஷ்டியுடைய ஞானம் இருக்குது, மனிதர்கள்கிட்ட கிடையாது. அதனால் அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நல்லது. ஸோ இதில் ஒரு சிலர் அப்போ வேதமெல்லாம் பொய்யான்னு சண்டைக்கு வேறு வருவாங்க. ஸோ ரொம்ப யுக்தியாக வேறு சொல்லணும். இனிமேலும் இனிமையாக. அதனால தான் பாபா சொல்கிறார், பக்தி கழுத்து வரைக்கும் மூழ்கி இருக்கிறாங்க, எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது, கோச்சிக்கிறாங்கன்ட்டு. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளாம் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறோம். தாரணைக்கான முக்கிய சாரம், நம்மளுடைய புத்தியில் கர்மம் அகர்மம் விகர்மம் பற்றிய ஆழமான புரிதல் இருக்கணும். எந்த பாவக்காரியங்களும் பண்ணக்கூடாது. ஞானத்தையும் யோகத்தையும் தாரணை செஞ்சு மற்றவர்களையும் தாரணை செய்ய வைங்க. சாதாரண மனிதனிலிருந்து தேவதையாக்கக்கூடிய சேவை செய்யுங்க. அப்பாவுடைய சத்தியமான தந்தையுடைய சத்தியமான அறிமுகத்தை கொடுத்து மனிதர்களை தேவதையாக்கிற சேவை செய்யுங்க. எல்லோரையும் விகாரன்ற புதைக்குழியிலிருந்து காப்பாற்றுங்க. வரதானம், சக்திசாலியான மனநிலை மூலமாக மனசா சேவை செய்யக்கூடிய சான்றிதழ் பெறக்கூடிய சுயமுயற்சியாளர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், உலகத்துக்கு ஒளி மற்றும் சக்தியை கொடுக்கணும் அப்படின்னா அமிர்த வேலையில் சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்குற அளவுக்கு சக்திசாலியான நினைவில் இருங்க. அப்போ தான் மனசா சேவை செய்கிறதுக்கான செய்ததற்கான சான்றிதழ் கிடைக்கும். ஏன்னா இறுதி நேரத்தில் மனதின் மூலமாக தான் மற்றவர்களை பார்வையாலவே அவங்களுடைய உள்ளுணர்வை மாற்றுவீங்க, உங்களுடைய உள்ளுணர்வின் மூலமாக. ஸோ மனதில் அந்த மாதிரி சக்திசாலியான நினைவு இருக்கணும், எண்ணங்கள் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உயர்ந்த நினைவின் மூலமாக அனைவரையும் சக்திசாலியாக்குங்க. எல்லோருக்கும் இந்த மாதிரி ஒளியும் சக்தியும் கொடுத்தீங்க அப்படின்னா தானாகவே வாயுமண்டலமே தடைகளற்றதாக ஆகிடும் இல்லையா. ஸோ எப்போவுமே லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் அந்த நிலையிலே இருக்கிறது. அப்போ உங்களுடைய கோட்டையே வலிமை பெறும். ஸ்லோகன், யார் புத்திசாலி ஆத்மா அப்படின்னா ஒரே நேரத்தில் எண்ணம் சொல் செயல் மூணுத்தினாலையும் சேவை செய்கிறவங்க தான் புத்திசாலி ஆத்மா. சூப்பர் இல்லை?
நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னு டென்ஷன் ஆனீங்கன்னா அப்போ நடத்தையில் போயிடுச்சு. ஸோ நடத்தையிலும் அதேமாரி அமைதியாக இருக்கணும் இல்லையா? அப்போ ஒருத்தங்க ஏதோ ஒன்று பண்ணால் கூட கொஞ்சம் அதை எடுத்து அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்க நிஜமாலே சொல்கிற மாதிரியே தான் நடத்தையும் இருக்குதுன்னு. அதே நேரத்தில் மனதிலும் அது சம்மந்தப்பட்ட எண்ணம் தான் வரணும். ஸோ அப்போ தான் அந்த சேவை வெற்றி பெறும். அப்போ தான் நீங்கள் புத்திசாலி சேவாதாரி. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா.